உயர்தர பருவர்கள் வந்திருக்கிறது வரப்போகிறது என்கிற போதே நீங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தீர்கள். அந்த ரிசல்ட்ஸை பார்த்த பிறகு யாருக்கு முதல்ல சொன்னீங்க? பொதுவாக தமிழ் மீடியத்தில் ஐலண்ட் வைட் இந்த வரையும் கேள்விப்பட்டதில்லை, அதனால தான் நம்பிக்கையில் அதனால முறை தமிழ் மொழி மூலமாக பரீட்சை எழுதிய மாணவர்களை நீங்கள் வணிகத்துறையிலே அகில இளைஞர் இதிலே முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறீர்கள். கிளிநொச்சியை சேர்ந்த தம்பியொருவர் அதாவது கணிதத்துறையிலே அவர் முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறார். எங்களை ஊரில் பொதுவாக ஏலேருந்து வந்துட்டா ஸ்கூலுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், பொதுவாக கொடுக்குறதில்ல. உங்களுடைய பாடசாலை சமூகம் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய இந்த கல்வி பயணத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? தியரி வந்துட்டு எல்லா பாட்டு எடுத்தாலும் தியரி பேசிக், அதில் பேசிக்காக கிளியராக இருக்கும். நேரத்தை சரியாக கணக்கில் எடுத்து அதற்கேற்ற வகையிலே நீங்கள் படித்து அப்படியே பரீட்சைகளையும் எழுதியிருக்கிறீர்கள். உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. 2025 காப்போதா உயர்தர பரீட்சை பருவர்கள் வழியாக இருக்கின்றன. பல மாணவர்கள் சாதனைகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என்றால் பிள்ளைகள் கல்வியிலே உயர்வடைகிற போது அது பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மணி மகுடமாக அதுதான் காணப்படுகிறது. இப்படி இருக்க மட்டக்களப்பு கல்வி வலயத்திலே காத்தான்குடி மத்திய கல்லூரியிலே இருந்து கல்வி கற்று வணிக பிரிவிலே அகில இளைஞர் ரீதியிலே ஒரு மாணவர் முதலாவது இடத்தினை தக்க வைத்திருக்கிறார். அவர் முகமது சுபைதீன் முகமது பர்தான். அவரைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலுக்காக அழைத்து வந்திருக்கிறோம். அவருடைய அனுபவங்களை எடுத்து வருவதன் மூலமாக எதிர்காலத்திலே தம்பி தங்கைகளுக்கும் அவருடைய அந்த அனுபவ பகிர்வுகள் காத்திரமான சில விடயங்களை எடுத்து செல்லும் என்கிற அடிப்படையிலே அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நல்ல ஒரு தருணம். உங்களை பற்றி எல்லோரும் அதிகமாக பேசுகிறார்கள். நல்ல ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறீர்கள் கல்வியிலே, அதுவும் வணிக பிரிவிலே அகில இளைஞர் ரீதியிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது மனநிலை? எப்படி உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரத்தின சுருக்கமாக பேசி விடுகிறீர்கள். உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறார்கள்? அப்பா அம்மா என்னை விட மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார்கள் உங்களுடைய பெற்றவர்கள்? சென்றதுக்கு ஒன்றும் இல்லாம உறைஞ்சி போயிருக்க. அதாவது மகனுடைய சொல்லுங்க. சந்தோஷத்துல உறைஞ்சி போய் அப்படிதான் இருந்த திருஷ்டிக்கு பார்த்தப்ப நிச்சய சந்தோஷம். வீட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். உங்களுடைய இந்த பருப்பேற்றை பார்த்த பிறகு நீங்கள் உயர்தர பருவர்கள் வந்திருக்கிறது வரப்போகிறது என்கிற போதே நீங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த ரிசல்ட்ஸை பார்த்த பிறகு யாருக்கு முதல்ல சொன்னீங்க? சொன்னது நான். அது ஒரு சின்ன ஒரு எக்ஸிடென்டலாக நடந்தது. இந்த ஃபோன் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அதனால எனக்கு அந்த டைம் பார்த்து கிடைக்கல. நான் வெளியே ஒரு வேலையாக நின்று நான் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு. அதனால நான் இந்த ராட்டாட அக்காட ஹஸ்பண்டுக்கு இண்டெக்ஸ் நம்பர் அனுப்பியிருந்தது. அவரு தான் வந்துட்டு ஃபோன் ஒன்னாயினவுடன் கால் பண்ணி சொன்னவர் இந்த மாதிரி சொன்னது. நான் டெஸ்ட்டுக்கு நம்பல. அது ஐலேண்ட் கேட்டுட்டு டெஸ்ட்டுக்கு நம்பிக்கை வரல. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, பொதுவா தமிழ் மீடியத்துல ஐலேண்ட் வைட் இந்த வரையும் கேள்விப்பட்டதில்லை, அதனாலதான் நம்பிக்கையில் அதனால. ஆனால் இம்முறை தமிழ் மொழி மூலமாக பரீட்சை எழுதிய மாணவர்களை நீங்கள் வணிகத்துறையிலே அகில இளைஞர் இதிலே முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறீர்கள். கிளிநொச்சியை சேர்ந்த தம்பியொருவர் அதாவது கணிதத்துறையிலே அவர் முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறார். இவ்வாறாக நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். அதைத்தான் எங்களால் குறிப்பிட முடிகிறது. நாங்கள் நல்லா படித்தோம்டா
எந்த சிகரங்களையும் தொட முடியும் என்பதற்கு நீங்கள் உதாரணமாக இருக்கிறீர்கள். இத்தோடு நிறுத்தி விடாமல் அப்படியே தொடர்ந்து உங்களுடைய அந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கிற போது நிச்சயமாக உயரங்களை தொடுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சரி, ஒன் மினிட் சொல்லுங்க. 1 மினிட். அந்த சகோதரருக்கு நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய சாதனை. கிளிநொச்சி மண்ணிலிருந்து உங்கள் ஊருக்கும் உங்கள் சமூகத்துக்கும் அனைவருக்கும் மிகப்பெரும் சாதனை. தமிழ் மொழி மூலமானவர்களுக்கு மிகப்பெரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சகோதரர். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த தம்பிக்கும் சென்று சேரும். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய பாடசாலை சமூகம் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய இந்த கல்வி பயணத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? அதை பற்றி குறிப்பிடுங்கள். மிகப்பெரிய பங்களிப்பு. அதிலே குறை கூறுவதற்கே இல்லை. பொதுவாக எங்க ஊர்ல பொதுவா ஏழுலேருந்து வந்துட்டா ஸ்கூலுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பொதுவா கொடுக்கறதில்ல. இப்ப சில போனா சேரக்குள்ள எந்த மனநிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இப்போ அங்க போன நிலைக்கு அங்க இருந்து படிக்கிறதுக்கும் அனுகூலம் அடைஞ்சிக்கிறதுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முக்கியமா டீச்சர்ஸ் மாதிரி கணக்கீட்டு பாடம் பசிகா டீச்சர், பிசினஸ் பாடம் சிவானி டீச்சர், ஐசிடி பாடம் அஸ்மீர் சார், அவெல்லாம் நிறைய ரிசோர்ஸ் உள்ள ஆட்கள். அவர்கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா படிக்கிறதுலதான் கொஞ்சம், அதாவது ஸ்கூல்ல படிக்கிறதுல மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சு. அடுத்தது வந்துட்டு எங்க பிரின்சிபல் அவரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஒன்று செஞ்சு அவர் வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் பர்ஃபெக்டா ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சது. அது ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி ஒரு ஷீட்ல ரெடி பண்ணிட்டு அவர் வந்துட்டு பேச்சுக்கு 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம எல்லாரையும் கூப்பிடுவாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கூப்பிடு வச்சு என்ன நடந்தது, போன முறை இந்த மாதிரி எடுத்திருக்காரு, இந்த முறை இந்த மாதிரி எடுத்திருக்காரு, என்ன நடந்தது, இப்ப நல்லதண்டா வாழ்த்து சொல்லி அடுத்தது இதோட கூட நிச்சயமா எடுக்கணும்னு சொல்லி அனுப்புவாரு. இல்லைன்னா என்ன நடந்ததுன்னு காரணத்தை எல்லாருக்கும் முன்னாடி கேட்டு நிற்பாரு. அந்த மாதிரி நடந்து கேள்வி கேட்கறதோட மட்டும் இல்லாம கிளாஸ்களும் ஆர்கனைஸ் பண்ணி ஃபைனல் டைம்ல ஹெல்ப் பண்ண பிரின்சிபல் மிகவும் உறுதுணையாக. அந்த பாடசாலை சமூகத்தினுடைய உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது உங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. உங்களுடைய பதிலிலே அதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் ஒருபுறம் பங்களிக்கிறார்கள் என்றால் மறுபுறத்திலே நீங்கள் உணர்ந்து கற்றிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி படிச்சீங்கள்? அந்த படித்த முறைகளை கொஞ்சம் சொல்லுங்க. முறைகள் பொதுவா பேஸ்டா தியரி வந்துட்டு எல்லா பாடத்தை எடுத்தாலும் தியரி அது பேசிக். அதுல டெஸ்ட்டுக்கு அதை கிளியரா இருக்கணும். டெஸ்ட்டுக்கு அதை கிளியர் பண்ணி எடுத்துட்டு அடுத்த தரம் நிறைய தரம். இப்ப நான் கொமர்ஸ் படிக்க ஒரு பாடத்துக்கும் படி கூட சொல்லலாம். அந்த பிசினஸ் வந்துட்டா அது கிளியர் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. இப்ப நோட்ஸ் அது வந்துட்டு அடிக்கடி ரிமைண்டர் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய விஷயம். அது பாடமாக்குற விஷயங்கள் தான் அதுல கூட. அது அந்த டைப்ல படிக்கலாம். அடுத்தது அக்கௌண்டிங் வந்துட்டு தியரிய ஒன்ஸ் விளங்கி எடுத்துக்கிட்டு அடுத்தது கண்டினியூஸா பேப்பர் செய்யணும். எந்த பேப்பரா இருந்தாலும் மாடல் பேப்பர், வாட்ச் பேப்பர் எல்லாம் கண்டினியூஸா செய்யணும். பார்ட் 2 வந்துட்டு பார்ட் 1 வந்துட்டு டைமர் வச்சு செய்யறதுக்கு இப்ப படிக்கிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காது. ஃபைனல் டைம் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட் 1 நம்மளுக்கு டைமர் வச்சு செய்யக்கூடிய இருக்கிறீங்க. பார்ட் 2ல எல்லா கேள்விக்கும் இந்த சராசரி 10-36 நிமிஷம் ஒரு கேள்விக்கு எல்லாம். இப்ப இன்றைக்கு ஏஎல் படிக்க வாரீங்க, இன்றைக்கு ஒரு விஷயம் படிப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு கணக்கிட்டு ஹிஸ்டரி படிப்பேன். அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க. 36 நிமிஷம் டைமர் ஒன் பண்ணி வச்சுட்டு கணக்கு தரும். அதாவது நீங்கள் அந்த நேரத்தை சரியாக கணக்கில் எடுத்து அதற்கேற்ற வகையிலே நீங்கள் படித்து அப்படியே பரீட்சைகளையும் எழுதியிருக்கிறீர்கள்.
உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். சரி, முக்கியமான ஒரு உண்மை. கேள்வி. நீங்கள் காப்போத்தா சாதாரண தரத்திலே நல்ல சித்திகளோடு பருவத்தை பெற்ற ஒருவர். எதற்காக ஆ. நீங்கள் வணிகத்துறையை தேர்ந்தெடுத்தீர்கள்? அதற்காக நான் துறைகளை குறைத்து மதிப்பிடவில்லை. அதிகமான சித்திகளை இல்ல. பெறுகிற மாணவர்கள் உயிரியல் துறைக்கு செல்ல ம். வேண்டும் என்று விரும்புவார்கள். எதிர்காலத்திலே பொறியியல் துறையை கணக்கிலே எடுத்துக்கொண்டு கணித பிரிவிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் ம். இந்த வணிகத்துறையை தெரிவு செய்ததற்கு ஏதாவது குறித்த காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? குறித்த காரணம்னா, ஒரு காரணம் அப்ப எனக்கு விருப்பம். ம், ஒரு எந்த விருப்பம் உண்டு. ம், மத்தது இப்ப இந்த வீட்டாக்கள் விருப்பத்துக்கு பெரிதா எதிர்ப்பலாம் சொல்லல. ம், இப்போ மத்த ஆட்கள் சொன்னாங்க, இப்ப பயோமெடிக் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப இதான் படின்னு சொல்லி கம்பல் பண்ணல. இன்னொன்னு ம், இந்த மச்சானும் நீங்க இதே காமர்ஸ் படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்குது. ம், அக்கௌண்டன்சி ஃபீல்டுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்குது. ம், நீங்க படிங்க அவர் சொன்னது. ம். மற்றது இப்ப விரும்பினத படின்னு சொல்லி மத்த எல்லாரும் விட்டாங்க. ம், எனக்கும் இந்த ஒரு விருப்பம், நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ம். அதனால சூஸ் பண்ணேன். தெரிவு செய்திருக்கிறீர்கள். சொல்லுவேன், நம்ம அந்த எங்களுக்கு பிடிச்ச துறையில் நாங்கள் படிக்கல அல்லது இன்னொரு விஷயத்தையும் செய்யல, அதில் முழு மனதோடு ஈடுபடல, அதில் உயரங்களை தொட முடியும் என்று சொல்லுவேன். அதற்கு நீங்கள் உதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தாய் தந்தையருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை அவர்கள் கண்காணித்து உரிய முறையிலே வழிப்படுத்தி உங்களுடைய விருப்பங்களுக்கு இயைந்து கொடுத்து சரியாக உங்களை வளப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய பெறுபேறுகளை தான் இன்றைக்கு நாங்கள் கண்டிருக்கிறோம், உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. நீங்கள் நான் நேற்று உங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்திருந்தேன். இப்படி ஒரு சிறிய ஒரு நேர்காணல் ஒன்று நாங்கள் செய்வோம். எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் நீங்கள் முன்மாதிரியாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டவுடனே, அக்கா நாங்கள் கதைப்போம், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், இருந்தாலும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.